தமிழகத்தின் புதிய அடையாளமாய் எங்கேயும் எப்போதும் புக்கெட் கேப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க. சேஃபா ஜாலியா டிராவல் பண்ணிட்டே இருங்க. Dazzler All Day Lip Color available in 30 plus shades at ₹200. IBC Mangai நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ பெண்ணலன். நான் உங்கள் ஆனந்த் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முல்தானி மட்டியோடைய யூசஸ். ஸோ நிறைய பேர் வந்து முல்தானி மட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த ரெகுலராக ஸ்கின் கேரில் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் இது யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இது ரொம்ப ட்ரை ஆகிடும் அப்படின்ற டவுட்டோடு இருப்பீங்க. சப்போஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்க பர்சன் அதோட யூசஸ் தெரியாமலே கூட யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த முல்தானி மட்டியில் எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதை எந்த இடத்துக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பேசிக்காக இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், முல்தானி மட்டி அப்படின்றது ஒரு விதமான களிமண் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ நிறைய விதமான களிமண்கள் இருக்குது இல்லையா? ஸோ சிவப்பு கலரில் சிலது இருக்கும், ஒரு மாதிரி சாண்ட் கலர்லேயே இருக்கும், எல்லோ கலர்ல இருக்கும். ஸோ இந்த முல்தானி மட்டி அப்படின்றதும் இந்த எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய ஒரு களிமண் வகையை சேர்ந்தது தான். ஸோ பேசிக்காவே இந்த களிமண் வச்சு நிறைய பெனிஃபிஷரியான விஷயங்கள் இருக்கு. ஸோ நிறைய மூட்டி வலி இருக்கிறவங்களுக்கு களிமண் அதில் அப்ளை பண்ணி வைப்பாங்க. போலியோ அட்டாக் ஆனவங்களுக்கு களிமண்குள்ள காலை வச்சுட்டு இருக்க சொன்னாங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த கால் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி களிமண்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இதோட்டி வரக்கூடிய இந்த முல்தானி மட்டி அப்படின்ற களிமண்ல நிறைய மினரல்ஸ் இருக்கு. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், உங்களுடைய ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் இப்படின்னு எடுக்கும்போது முல்தானி மட்டியை பேசிக்காக நம்ம எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி அதோட கொஞ்சமாக கர்டு யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு பேக்கை அப்ளை பண்ணலாம். சப்போஸ் கர்டு இல்லை அப்படின்னா வெட்டி வேர் இருக்கு இல்லையா, அதோட எக்ஸ்ட்ராக்டை நீங்கள் முல்தானி மட்டியோட மிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் ஹேரில் நீங்கள் பேக் மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு ஷவர் கேப் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் தலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இது மாதிரி ரெகுலராக பண்ணிட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய ஹோல் பாடிக்குமே இதோட அந்த கூல்னஸ் அப்படின்றது வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ பாடி அதிகமாக ஹீட்டாக இருக்கிற பர்சன் நீங்களா இருந்தீங்க அப்படின்னா ஃபுல் பாடி உங்களுக்கு காம் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, அவங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். சப்போஸ் டேண்ட்ரஃப்காக நீங்கள் இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட கொஞ்சமாக லெமன் ட்ராப்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லெமனை தலைக்கு யூஸ் பண்ணும்போது அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. 2 to 3 ட்ராப்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் லெவல். ஸோ அதை தாண்டி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜன்னி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் திங், முல்தானி மட்டி ஃபார் ஃபேஸ். ஸோ இந்த முல்தானி மட்டியை நார்மல் வாட்டரில் அல்லது ரோஸ் பெட்டல்ஸில் பாலில் அந்த மாதிரி நிறைய விதமாக நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா காய்ச்சாத பால் இருக்கு இல்லையா, அதில் இந்த முல்தானி மட்டியை மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்கள் ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது, என்னுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ஆக்னி இருக்க ஸ்கின் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை தாண்டி நிறைய ஃப்ளோரல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து நமக்கு வெளியில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஃப்ளோரல் எக்ஸ்ட்ராக்டில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த முல்தானி மட்டியை ஃபேஸில் யூஸ் பண்ணலாம். பட் எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளோரல் ஆயில்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த முல்தானி மட்டியை நம்ம பாடி ஃபுல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு தெரபெட்டிக் ஏஜென்ட்டாகவே ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு வெளியில் போயிட்டு ஸ்பா பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கும் இல்லையா. ஸோ வெளியில் எப்படி நீங்கள் ஒரு ஸ்பா எடுக்கிறீங்களோ, ஃபுல் பாடி ஸ்பா எடுக்கிறீங்களோ, அதுக்குண்டான அந்த தெரபெட்டிக் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இந்த முல்தானி மட்டி மூலியமாக கிடைக்கும். ஸோ அதை எப்படி நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதோ ஒரு ஆயில் எடுத்துக்கோங்க. கோகனட் ஆயிலாக இருக்கட்டும், ஜிஞ்சலி ஆயிலாக இருக்கட்டும், ஆல்மண்ட் ஆயிலாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக ஸ்பா பண்ணக்கூடிய ஏதோ ஒரு ஆயில் எடுத்து உங்கள் பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா முல்தானி மட்டி, கடலை மாவு, தயிர், அது கூட கொஞ்சமாக மஞ்சள், இந்த எல்லா கலவையும் சேர்த்து இதையும் உங்கள் பாடியில் போட்டு நல்லா வந்துட்டு மசாஜ் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த ஆயிலோட கண்டென்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துடும். ஸோ எப்படி ஆயில் போடுறதுக்கு நம்ம சோப் போட்டு கிளியர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஸோ இதோட இந்த முல்தானி மட்டையோட எஃபெக்டும் உள்ளே சேர்ந்து இறங்கும் போது ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ரெஜுவினேஷன் கிடைக்கும். ஸோ தட் இதுக்கப்புறமா நீங்கள் பாடி வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா கொஞ்சம் மினுமினுப்பாகவே இருக்கும் பாடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பல வகையாக நம்மளால முல்தானி மட்டி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதிகமான ட்ரைனஸ் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் நீங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த முல்தானி மட்டி யூசேஜ்க்கு அப்புறமா ஒரு மாய்ஸ்சரைசர் பயன்படுத்திக்கோங்க அல்லது அலோவேரா ஜெல் பயன்படுத்திக்கோங்க. ஸோ மெயினாக அந்த முல்தானி மட்டி பண்ணக்கூடிய ஒரு 2 விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஸ்கின் டைட்டனிங், இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா டெட் ஸ்கின் செல்ஸை இன்னர் பார்ட்ல இருந்து கண்டிப்பாக வந்துட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துரும். அதாவது டீப்பாக இறங்கி உங்களோட ஸ்கின்ல இது ஆக்ட் ஆகும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஃபேஸில் ரொம்ப சாகிங் இருக்குது, ரிங்கிள்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா, நான் இன்னும் ரொம்ப நாளைக்கு யங்காக தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த முல்தானி மட்டியை நீங்கள் பேக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேக் வந்து ட்ரை ஆகும் போதே உங்களுக்கு டைட்டாக ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நல்லா வந்து தோலை இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் டைட்டனிங்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் சொன்ன மாதிரி டெட் ஸ்கின் செல்ஸ் இருக்கு இல்லையா, இதை உங்களுடைய ஸ்கின்னோட லேயர்லேருந்து அப்படியே பிரித்து எடுத்துரும். ஸோ டீப்பாக உங்கள் போர்ஸில் போய் க்ளீன் பண்ணுறது மூலியமா நல்ல ஒரு மினுமினுப்பு கிடைக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ முக்கியமாக நான் சொன்னதை மறக்காமல் லாஸ்ட்டாக மாய்ஸ்சரைசர் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் தான் முல்தானி மட்டி யூஸ் பண்ணக்கூடிய பேசிக்கான விஷயங்கள். ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது இன்க்ரீடியன்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அதோட யூசஸ் பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான பெண்ணாளன் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் வேற ஒரு பெண்ணாளன் நிகழ்ச்சியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye.
தமிழகத்தின் புதிய அடையாளமாய் எங்கேயும் எப்போதும் புக்கெட் கேப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க. சேஃபா ஜாலியா டிராவல் பண்ணிட்டே இருங்க. Dazzler All Day Lip Color. Available in 30 plus shades at ₹200. கீபேட் ஃபோன் தான் அப்பெல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா, I-dash-dash-U அப்படி போட்டு அனுப்புறது. நான் அப்போ ஸ்கூலுக்கு அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டு இருந்தேன் 9th படிக்கும்போது. 6th 7th 8th அந்த ஆனுவல் லீவ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் போவோம். அதனாலே அந்த டைம்லேருந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், இப்போதைக்கு படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இதில் முள்ளு குத்திச்சு ஸ்லிப்பரில். எங்கள் அண்ணன் மட்டும் முன்னாடி நடந்து போகிறாங்க. இவங்க வந்து எனக்கு காலாண்டு அப்படியே பிடிச்சி தூக்கி விட்டு இதெல்லாம் நம்ம படத்தில் பார்த்துருக்கோம்ல, கண்டிப்பாக லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே நம்ம ஒரு இனிஷியேட் எடுத்துக்கிட்டு ஃபைனலாக ஐ லவ் யூ சொல்லிட்டா. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா நான் எதுவும் ஆன்சர்லாம் பண்ணல. அன்னைக்கு காலைல சொல்லி முடிச்சுட்டு போகிறா. அடுத்த செகண்ட் இப்படி அம்மான்னு சொல்லிட்டேன், அம்மா இந்த மாதிரி சங்கீதா வந்து லவ் சொல்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் வெளியே போகிறதுக்கு வீட்டில் எல்லாம் என்ன சொன்னாங்க? உங்களோட வெளியே போகிற மூமெண்ட் அதெல்லாம் பற்றி சொல்லுங்கள். யூடியூப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தனி ட்ராவல்லாம் பண்ணிட்டு வந்தார். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி தான் எல்லா இடத்துக்கும். எங்கள் அப்பா எங்கே போனாலும் எங்கள் எல்லாரையும் ஒன்றா தான் கூட்டிகிட்டு போவார். ஃபேமிலியாக லவ் பண்ணியிருக்காங்கப்பா. நான் நினைக்கிறது என்னோட பர்செப்ஷன்ல இருந்து என்னாலையும் வேற ஒருத்தவங்க கூட வாழ்றதுன்றது கஷ்டம், இவங்களாலையும் வேற ஒருத்தவங்க கூட வாழ்றதுன்றது கஷ்டம். எங்க 2 பேரையும் ஆண்டவனா பார்த்து தான் சேர்த்து வச்சிருக்கான். பேபியாஸில் கன்சீவ் ஆகிட்டாங்க. இப்போ பாப்பா பிறக்க போகுது. ப்ரைவேட்டாக போய் நம்ம பார்க்கல, கொஞ்சம் கவர்மெண்ட் தான் பார்க்குறோம். அந்த மொமெண்ட் கூட சரிதான். என் மாமா கிட்ட என்ன இருக்குது, எனக்கு கிடச்ச லைஃப், எங்கள் மாமா எனக்கு தர முடிஞ்ச லைஃப், அது எனக்கு போதும். அது ஒரு சின்ன மூஞ்சி கூட சொல்லிக்காமல் அந்த இடத்துல போய் பார்த்துக்கிறது வந்து எனக்கு ரொம்ப அது அன்சரமே எனக்கு ரொம்ப